அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் உடமிடப்பட்டது. அல்லேலூயா. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. போன தடவை உங்களுக்கு நான் என்ன பேசணும்னு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஆசாப் என்ன சொல்லுகிறான்? இந்த உலகத்தில் உள்ள துன்மார்க்கரை பார்க்குறான். துன்மார்க்கரை பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம் கொஞ்சம் என்ன ஆகுது? சலனம் அடைகிறது, சஞ்சலப்படுகிறது. ஏன் அப்படி இருக்குது? துன்மார்க்கையின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அல்லேலூயா. துன்மார்க்குடைய வழியை பார்க்குறான், அவருடைய வாழ்க்கையை பார்க்குறான். அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த வழி நல்லா இருக்குது போல இருக்குது. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால தான் ஆசாப் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கன் இல்லை. யாருக்கு? துன்மார்க்கனுக்கு மரண பரியந்தம் இடுக்கன் இல்லை. அவர்கள் மனுஷர்கள் படுகிற எந்த வருத்தமோ எந்த சஞ்சலமோ எந்த கவலையுமே இல்லை. அவன் என்ன செய்கிற எவ்வளோ கொடூரமான காரியங்களை செய்தாலும் அதை செய்துவிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கிறான், எந்த மனதில் எந்த பாரமும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பக்தியாய் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையை பார்க்குறான். கடவுளுக்கு பயந்து ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவங்களை பார்க்கும்போது இதுங்க பிழைக்க தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இதுங்களுக்கெல்லாம் பிழைக்கவே தெரியல. பார், நான் எப்படி அபகரிக்கிறேன், எப்படி வஞ்சிக்கிறேன், எப்படி ஏமாத்துகிறேன், எல்லாத்தையும் ஏமாற்றி என் குடும்பத்தை நல்லா வச்சுருக்கிறேன், நான் நல்லா வச்சுருக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்கன்றது. நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து என்ன பண்ணுறான்? பக்தியாக நடந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்களை பார்க்கும்போது ரொம்ப என்ன பண்ணுறான்? கீழாக பார்க்குறான், மட்டமாக பார்க்குறான். அவன் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ரொம்ப அதிகமான ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவன் பார்க்கும்போது அவன் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாக அவனுக்கு நடக்குதான். அதனால அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொழுப்பாய் பேசுகிறார்கள். வார்த்தை என்ன வருது? கொழுப்பா, எடுப்பா, பெருமையா பேசுது. ஏன்? அவங்க நினைக்கிறத விட அவங்க நல்லா இருக்கிறாங்க, அதனால அகந்தையாய் பேசுகிறார்கள். ஏன்னா அந்த வெற்றி, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற வெற்றி அவர்களை அப்படி பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் கர்த்தருக்கு பயந்த அந்த ஆசாப் இப்படியெல்லாம் சிந்திக்கிறான். சிந்தித்து விட்டு அதை அறிந்து கொள்ளும், அந்த துன்மார்க்கருடைய முடிவை அறிந்து கொள்ள ஆலயத்துக்கு வருகிறான். ஆலயத்துக்கு வந்தால் அங்கே பிரசங்கம் நடக்குது. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கிறாங்க. அங்கே என்ன பிரசங்கிக்கிறாங்க? அவன் உண்மைதான், அவன் நல்லா இருக்கிறான், செழிப்பாக இருக்கிறான், ஆசீர்வாதமாக இருக்கிறான், எல்லாம் அவனுக்கு இருக்குது. ஆனால் தேவன் அவனை எங்கே நிறுத்தியிருக்கிறாராம்? ஒரு சறுக்கலான இடத்திலே நிறுத்தியிருக்கிறாராம். அல்லேலூயா. எப்போ வலிக்கு எப்போ அந்த குழியில் விழுமான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அது தெரியாமல் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஒரு சறுக்கலான இடத்துல இருக்குது. எப்போ கீழே விழுவான்னு தெரியாது. ஆனால் சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். அல்லேலூயா. எப்படி இருப்பானா? பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒலிவ மரம்னா எத்தனை வருஷம் தெரியுமா?
1500 வருடம் 2000 வருடம் ஒரு ஒலிவ மரம். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாங்க சங்கீதக்காரன், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அல்லேலூயா. இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்த்து நம்ம பொறாமை வரக்கூடாது. நம்முடைய உள்ளம் வெம்பி துக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு யார் இருக்கிறா? வானத்தின் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அது மாத்திரமல்ல, அந்த துன்மார்க்கனுடைய வாழ்வு ஒரு புகையை போல, ஒரு காத்தடிச்சோன்னா அந்த புகை கலைஞ்சிருது. அது மாதிரி அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது, இந்த பூமியோட முடிஞ்சு போயிடுது. அது மாத்திரமல்ல, ஒரு கனவு காண்றோம், முழிப்பு வந்தவன என்ன ஆயிடுது, அந்த கனவு இல்லாம போயிடுது. அது போல அந்த துன்மார்க்கனுடைய வாழ்வு இல்லாம போயிடுதுன்னு சொல்லிட்டு, இப்படி மனம் வெதும்பும் போது, மனம் வெம்பும் போது, மன சஞ்சலம் வரும் பொழுது அவன் தேவனுடைய ஆலயத்துல தேவனை தேடி வந்து அங்க கற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு சமாதானம் வருகிறது. யாக்கோபு தன்னுடைய சகோதரனை வஞ்சிக்கிறான், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான். ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்றான், தேவனுடைய நாமத்தை தூஷித்து தன்னுடைய சகோதரன் ஏசாவை போல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு என்ன பண்றான், தகப்பன்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து கடவுளுக்கு பயந்து ஓடுறான். இவன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவங்க தாத்தா பெரிய சீமான், ஆனால் இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படிப்பட்ட பித்தலாட்டம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி எத்தனை இருந்து அவனுடைய வாழ்க்கையிலே உயிருக்கு இப்போ பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு இடத்துல தலையில கல்லை வச்சு தூங்கும்போது தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. இவனை தேவன் சந்திக்கிறாரு. அல்லேலூயா. வழியில் இவனை தேவனை சந்திச்சு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். அதை இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ணலாம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அவன் பித்தலாட்டம் பண்ணல, சூழ்ச்சி பண்ணல, எத்தனை இல்லை, தன்னுடைய தாய்மாமன் லாபானால் ஏராளமான வஞ்சிக்கப்பட்டு 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டு பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. அப்போ கூட அவன் எந்த பாவமும் பண்ணலை, எந்த தவறும் பண்ணலை. ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அது நிமித்தம். அல்லேலூயா. 2 மாறுபட்ட ஒருவன் துன்மார்க்கனுடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை பார்த்து மனம் வெம்பி ஆலயத்தில் கற்றுக்கிட்டு சமாதானமாகறான். இவன் துன்மார்க்கமா வஞ்சனை பண்ணி அந்த ஆஸ்தியை சேர்த்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உயிருக்கு பயந்து ஓடுகிற அவனை தேவன் சந்தித்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை பலுகி பெருக வைக்கிறார். 2 எதிர்விதமான காரியங்களில் இருந்து உங்களுக்கு சத்தியத்தை நான் போன தடவை எடுத்து காமிச்சேன். அல்லேலூயா. அதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன, தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் குணமிடப்பட்டது, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அப்போ இவங்களை எல்லாம் நடக்குது. இதெல்லாம் இந்த 2 பேருடைய வாழ்க்கையில நடக்குது. ஒரு சமாதானம் வருது, எல்லா புத்திக்கு மேல தேவ சமாதானம் வருது. ஆசாபுக்கு, யாக்கோபுக்கு அவனுடைய லாபான் சொல்றான், உன்னை எனக்கு உன்னை எதிர்க்க எனக்கு வல்லம் இருக்குதுன்றான். சொல்றானா இல்லையா? மருமகனை பார்த்து சொல்றான். ஆனா உன் தேவன் என்னை எச்சரிச்சுட்டாரு. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கிறவனுக்கு ஏராளமான வல்லமை இருக்கலாம், ஆனா அவர்களை தேவன் எச்சரிக்கிற தேவனாய், பயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இருதயத்தை நம்ம குறித்து அவருடைய இருதயத்தை கலங்கடிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வழி தேவனுடைய வழி. அல்லேலூயா. நமக்கு எந்த வழி இருக்குது? தேவனுடைய வழி உத்தமமானது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டதுன்னா அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகளில் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன், உன் சுய புத்தியின் மேல சாயாதே. அல்லேலூயா. கர்த்தர் உன் முழு இருதயத்தோடும் நீ கர்த்தரிலே நம்பிக்கையாயிரு, அப்பொழுது என்ன பண்ணுவாரா அவரு? அல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடு போராட்டங்கள், பள்ள மேடு குழி, இப்படிப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஏராளமான இது இருக்குது. வாழ்க்கை பாதையில ஒரே சீரா இல்லை, ஒரே நேரா இல்லை இல்லையா? எல்லாம் கரெக்டா இருக்குதா? எல்லாம் அப்படியே மெத்து நான் போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு பள்ளம் வருது, திடீர்னு மேடு வருது, திடீர்னு குண்டு இருக்குது, திடீர்னு குழி இருக்குது.
இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலக வழியில நம்ம போகக்கூடாது. என்ன வழியில போகக்கூடாது? உலக வழியில போகக்கூடாது. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆலயத்துக்கு வர்றோம். ஆலயத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சின்ன வசனம் சொல்றேன். ஆலயத்தில் என்ன நடக்குது தெரியுமா? ஆலயத்தில் என்ன நடக்குது தெரியுமா? தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை சித்திரம் தீர்க்கப்பட்ட தூண்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் பிசிறு தட்டி இருக்குது, கோணலும் மாறுபாடும் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? எல்லாத்தையும் சபை அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை சித்திரம் தீர்க்கப்பட்ட ஒரு தூண்களாய் மாற்றி அவருடைய மாளிகையிலே இசைவாய் இணைக்கப்பட்டு நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபை, கிறிஸ்தவ சபை அதைத்தான் செய்யுது. உன் வாழ்க்கையில் இருக்கிற மாசு, பாவம், சாபம், நோய்கள், தரித்திரம், உலக எண்ணங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுது? தட்டி எடுத்து சீர்படுத்துகிறது தான் சபை. அல்லேலூயா. இங்க சத்தியத்தை கேட்டு மறுபடியும் வெளியில போய் அந்த ஜென்ம சுபாவத்தோட பேசி பழகி வாழ்ந்தா அது எவ்வளவு சத்தியம் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வழி உத்தமமானது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ குழப்பமே இல்லை. நாம என்ன பண்ண போறோம்? தேவனுக்கு பயந்து நாம என்ன பண்ண போறோம்? அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களாய் நாம் வாழப் போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இன்னொரு கருத்து உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அது பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 17லிருந்து 22 வரைக்கும் வாசிப்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றான். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வருகிறான். என்ன, எப்படிப்பட்ட வாலிபன் வருகிறான்? ஒரு வாலிபன் அவன் வருகிறான். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் அவன் வந்து ஆண்டவரை கேட்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்க, நல்லா கவனிக்கணும். அவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு
நாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்முடைய வேலையே இல்லை அதில். அல்லேலூயா. நம்முடைய பங்கு எதுவுமே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுதான் கர்த்தர் தான் செய்ய முடியும். அதனாலதான் அவர் என்ன சொல்றார், சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, ஆண்டவரை விசுவாசிக்கணும். அதுவே அவனுக்கு தெரியல. ஆனா அவன் என்ன கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு தான் அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. இது சொல்றாரு. இது கற்பனை, 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகள்ல எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு, நீ என்ன செய்ய வேண்டும் அதுல ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன பண்ணக்கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு 5 கற்பனை இருக்குது. அந்த 5 கற்பனை அதை சொல்லல. அவர் எதை சொல்லல, அவர் அதை சொல்லல. இந்த பின்வரும் 5 கற்பனைகளை அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவன் என்ன சொல்றான் பாருங்க, இவைகளை எல்லாம் நான் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன். அப்பதான் அவர் அவன் மேல அவன் நல்லா தெரியுது, இது அவன் எதுவுமே செய்திருக்க முடியாது, இது எதையுமே அவன் செய்திருக்க முடியாது. அப்பதான் அவன் மேல என்ன பண்றாரு, கோபப்படல, பொய் சொல்றியே, நம்ம என்ன பண்ணுவான், புழுகிறியே, என்ன சொல்லுவான், மடார்னு என்ன பண்ணுவான், காயப்படுத்துவான், புழுவாத, பொய் சொல்லாதன்றதுக்கு சென்னையில் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லி என்ன பண்ணுவோம், காயப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவரில் அவர் சிருஷ்டி கர்த்தா இல்லையா, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. நம்ம புள்ள பொய் சொல்லுது நல்லா தெரியும், ஆனால் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அதுக்கிட்ட அமைதியாக போவோம். அது போல போகிறார் தகப்பன் இல்லையா, இவரு நம்ம சிருஷ்டித்த தகப்பன். அதனால் அவனிடத்தில் என்ன பண்ணுறாரு, அன்பு கூர்ந்து அவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு ஒரு குறைவு இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, ஒரு குறைவு இருக்குது. நீ உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்றாரு. அவனுக்கு இது கேட்டதும் என்ன ஆகி போச்சு பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து. அல்லேலூயா. சரி, அப்போ முதல் 5 கற்பனை என்ன, யாத்திராகம 20 சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அவர் சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா பாவம் தேவனை விட்டு துண்டித்து விட்டது. எது கடவுள்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு உலக மக்களை நீங்க பாருங்க, அவங்க கடவுள் யாருன்னே தெரியாது, ஆனா கடவுளை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர் சொல்றாரு, இவங்களுக்கு தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அதனாலதான் சொல்ல வேண்டியது இருக்குது. தாய் சொல்லி கொடுக்கிறாள், இது உங்க அப்பா, இது உங்க பாட்டி, உங்க தாத்தா. தாய் தானே சொல்லி கொடுக்கிறது. அது போல சொல்லி கொடுக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்புறம் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிலும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தையாகிலும் ஒரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்கவும் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் நீ சேவிக்கவும் வேண்டாம். நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னை பகைக்கிறவர்களை குறித்து என்ன சொல்றாரு, 22 எடுத்து வைங்க, எடுத்து படிங்க. என்னை பகைக்கிறவர்களை குறித்து
அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா மனதில் வைத்து கொள்ளுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, யாத்திராகம் 20 எடுத்து படிங்க, டைம் ஆனால் பரவாயில்ல. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, 5வது வசனம். ஆறாம் வசனம். போதும் பாருங்க, என்னை பகைக்கிறவர்களை குறித்து அந்த பிதாக்களுடைய அந்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3-4 தலைமுறை நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அப்போ இங்க என்ன நடக்குது? அவனுக்கு எனக்கு நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும்னு கர்த்தரிடத்துல வர்றான். கர்த்தரிடத்துல நித்திய ஜீவனை கேட்டு முழங்கால் படியிட்டு அவன் கேட்கிறான். கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் இந்த கற்பனைகளால் நீ கை கொண்டு இருக்கிறாயான்னு கேட்கிறாரு. அவன் நான் என் சிறு வயது முதல் கொண்டு நான் இதை கடைபிடிக்கிறேன்றான். அப்போ அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அவனிடத்தில் இருக்கிற ஒரு குறைவை சுட்டி காட்டி அந்த குறைவை நீக்கி அவனை நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவனாய் அவனை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விரும்பும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, அவனிடத்திலே அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ வித்து என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகிறார். தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லும் பொழுது அவன் பாருங்க, அது மாத்திரமல்ல, நீ அப்படி தரித்திரருக்கு கொடுத்தீன்னா அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்றாரு. என்ன சொல்றாரு? நீ தரித்திரருக்கு கொடுத்தீங்கன்னா உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? நீ உனக்கு நித்திய ஜீவனம் கிடைக்கும், நீ பரலோகத்துக்கு நீ தகுதியானவனா மாறிடுற அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு நித்திய ஜீவன் வேணுன்றவன் என்ன பண்ணணும்? அதை உடனே என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணணும்? கர்த்தர் சொன்னதை செய்யணும், நித்திய ஜீவன் வேணும்னா. ஆனா அவனிடத்துல ஒரு குறைவு உண்டுன்னு சொல்றாரு. அது என்ன குறைவு? அவனிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் குறைவு கிடையாது. ஐஸ்வர்யம் நல்லது. என்னது நல்லது? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல துணி எடுத்து கொடுப்பீங்க, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க, நல்ல ஸ்கூலில் சேர்ப்பீங்க, நல்ல காலேஜில் சேர்ப்பீங்க, நல்லா படிக்க வைப்பீங்க, நல்ல ஒரு திருமணத்தை பண்ணி வைப்பீங்க, ஒரு நல்ல வீடு கட்டி கொடுப்பீங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யம் நல்லது. ஆனால் அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அவனை மனமடிவாக்குகிறது. அல்லேலூயா. என்ன பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு அவன் போய்விட்டான். அப்ப அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? ஐஸ்வர்யத்தை அவன் நம்புகிறான். எதை நம்புகிறான்? ஐஸ்வர்யத்தை தான் அவனை விசுவாசிக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் இன்னொன்னு சொல்லி இருக்கிறாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆனா இவர் என்ன சொல்றாரு? உன் ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரருக்கு கொடுன்றாரு. ஏழைக்கு இறங்குகிறவனே கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னா, தரித்திரருக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு நேராளமா கடன் கொடுக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏழை வேற தரித்திரம் வேற இல்ல. தரித்திரங்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏழைக்காவது ஒரு 2 வேளை சாப்பாடு இருக்குது, தரித்திரனுக்கு அது கூட இல்லை. அதான் தரித்திரம். அப்போ ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
அப்ப தரித்திரருக்கு இறங்க சொல்றாரு, எல்லாத்தையும் கொடுக்க சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்றான். இவன் வந்து மனமடிந்து போய்விட்டான், துக்கத்தோடு போய்விட்டான். ஆனா இது என்னன்னா, இதான் உலக சிநேகம். அதுதான் சொல்றாரு, நாம கூட என்ன பண்ணிடுறோம், நம்ம போயிட்டு அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமா ஓப்பன் பிளேஸ், மேலே ஷீட்டு கூட கிடையாது, இந்த பக்கம் இன்னொருத்தருடைய வீடு, இந்த பக்கம் இன்னொருத்தருடைய வீட்டினுடைய செவர் இருக்குது, என்ன இந்த பக்கம் ஒருத்தருடைய செவர் இருக்குது, இந்த பக்கம் ஒருத்தருடைய செவர் இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த டிங்கரிங் பட்டை, இந்த ஆட்டோக்கெல்லாம் சொட்டை தட்டி பற்ற வச்சு நேராக்கி பெயிண்ட் அடித்து கொடுக்குற வேலை. மேலே வானம் திறந்துருக்குது அவர் இடத்துல. அப்போது அவர்கிட்ட அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனால் ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அப்போ அவர் சொல்கிறாரு, என் மனைவி டீச்சராக இருக்குது, கவர்மெண்ட் டீச்சராக இருக்குது, எனக்கு வாடகை வருது, 30,000 வாடகை வருது, நானும் சம்பாதிக்கிறேன், என் வருமானத்தை என் வீட்டில் கேட்கறதில்ல, ஆனாலும் நான் அநியாயமாக பண்ணுறதில்ல, நான் நல்லா வசதியாக இருக்கேன்றது. அவர் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கிறாரு. நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாரு, சில காரியத்தை அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாரு, எடுத்து காட்டுறாரு. அது நம்மளும் செய்வோம். நம்மளும் நம்மளை அறியாமல் என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு குறை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பவுல் சொல்கிறாரு, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. நானும் வந்து இங்க ஐஸ்வர்யமானவரா இருக்கிறேன், நானும் இங்க ஆஸ்தி இருக்குது, எனக்கு இங்க அந்தஸ்து இருக்குது, எனக்கு இங்க அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுதான் உலக சிநேகம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூர்ந்து இவங்கெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்முடைய பெருமையை என்ன பண்றோம், எடுத்து காட்டுகிறோம். இப்ப அதை வித்து கொடுத்துட்டா, அந்த தரித்திரனுக்கு வந்து ஏழைக்கு வந்து இந்த தரித்திரனுக்கு இதெல்லாம் வித்து கொடுத்துட்டா இது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சொல்ல முடியாது. பெருமை காலை தூக்கி விட்டுக்க முடியாது. எல்லாத்தையும் வித்து கொடுக்க சொல்றாரு. ஏன் இருதயம் எல்லாம் அங்க இருக்குது, எங்க இருக்குது? ஏன் என்னுடைய ஆஸ்தி மேல இருக்குது, என் ஐஸ்வர்யத்து மேல இருக்குது, என் செல்வாக்கு மேல இருக்குது, என் அந்தஸ்து மேல இருக்குது. அல்லேலூயா. இதை வித்து கொடுத்துட்டா என்கிட்ட வந்து நான் ஐஸ்வர்யம், இதுதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியுது அவனை போல. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. யாரிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணுமா? தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிரு. ஆபிரகாம் சீமானாயிருந்தான். அந்த சீமானாயிருந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமினுடைய சந்ததியே. அல்லேலூயா. அதுதான் மெயின். இல்லைன்னா சொல்ல முடியாது, கர்த்தர் சொல்ல முடியாது. அவன் ஐஸ்வர்யத்தை மேல ஐஸ்வர்யத்தை விசுவாசிக்கல. இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து நான் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் மீது அவன் நம்பிக்கையா இருந்தான். அல்லேலூயா. அதான் நான் கேட்கிறேன், உங்க நம்பிக்கை எது மேல இருக்குது? உன் நம்பிக்கை எங்க இருக்குது? யார் மேல வச்சிருக்கிறீங்க? எதன் மேல வச்சிருக்கிறீங்க? உன் நம்பிக்கை, உன் அஸ்திபாரம் எதன் மீது கட்டப்பட்டு இருக்கிறது? உன் ஐஸ்வர்யத்தின் மீதா, இல்ல உன்னுடைய சொந்த பந்தங்கள் மீதா, பந்து ஜனங்கள் மீதா, இல்ல உன் அதிகாரத்தில் உனக்கு இட்டு இருக்கிற அதிகாரத்தின் மீது, அவருடைய அறிவின் மீது, அவருடைய ஞானத்தின் மீது இருக்குதா? எதன் மீது இருக்கிறது? உன் பெருமை மீது இருக்குதா? அல்லேலூயா. கர்த்தர் மேல வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தரின் தன்னம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது அதை பத்தி ஆண்டவர் பார்க்கல. இருதயத்தில் நீ எதை வைத்திருக்கிற? அந்த இருதயத்தில் உன் நம்பிக்கை யார் மேல இருக்குது? அல்லேலூயா. அதைத்தான் அவர் பார்க்கிறாரு. அப்போ மனுஷன் அதுதான் சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, லூக்கா 16ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு, 2 எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. 2 எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்யக்கூடாது. எடுத்துட்டீங்களா? டக்குன்னு எடுக்கணும். லூக்கா எடுக்கிறது இவ்வளவு நேரம் ஆகுது. லூக்கா 16ஆம் அதிகாரம் அவர் சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனம் படிங்க. எந்த ஊழியக்காரனும்
ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. போதும் பாருங்க என்ன சொல்றாரு, எந்த ஊழியக்காரனும் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லேலூயா. அப்போ இந்த வாலிபனுக்கு எது எஜமான ஆயிடுச்சு? இப்போ ஐஸ்வர்ய எஜமான ஆயிடுச்சு. ஐஸ்வர்ய எஜமானதானதுனால இவன் என்ன பண்றான்? மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். இவன் போற வழியில இயேசுவை வாழ்த்திட்டு போயிருப்பானா? அல்லேலூயா. போற வழியில இவன் எருசலேம் அவன் இயேசுவை வாழ்த்திக்கிட்டு போயிருப்பானா? சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்? நித்திய ஜீவனை கேட்டா நான் என்ன செய்யணும்னு கேட்டா அவர் என்ன பண்றாரு? என்ன சொத்தெல்லாம் அல்லேலூயா சொத்தெல்லாம் வித்து தரித்திரக்கு கொடுன்றாரு. நான் இதையா அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிருப்பான்? திட்டிருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, எந்த இப்ப எஜமான யார் ஆயிடுச்சு? அவனுக்கு ஐஸ்வர்யம், அவனுடைய ஆஸ்தி அவனுக்கு எஜமான ஆயிடுச்சு. அதனால தான் சொல்றாரு, ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பா. இப்ப கர்த்தர் அவன் பகைக்கிறானா? கண்டிப்பா இருக்குமா இருக்காதா? அதுதான் ரெண்டு எஜமான். அத சொல்றாரு, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னனையும் அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல. அதனால்தான் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 26வது வசனத்தை சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார், அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தர் நான். ஹல்லேலூயா. உன் கர்த்தர் யாரு? உன் கர்த்தர் யாரு? உங்க கர்த்தர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறவர். ஏசாயா 40வது அதிகாரத்துக்கு மேல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த வானத்தை நான் எப்படி படைச்சேன், எப்படி சிருஷ்டிச்சேன், அவங்களை எப்படி தாங்கிட்டு இருக்கிற, அவங்களை எப்படி உருவாக்கிட்டு இருக்கிற. நம்முடைய கர்த்தர் யாரு? வானங்களை விரல்களால் விரித்தவன். அல்லேலூயா. வானங்களை விரல்களால் விரித்த தேவன் நம்முடைய தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஒரு வார்த்தையினால் இந்த உலகங்களை உண்டாக்கின தேவன் அவர். அப்பேற்பட்ட மகிமைக்கு, மாட்சிமைக்கு, மகத்துவத்துக்கு, மேன்மைக்கு, சர்வ வல்லமைக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். அதான் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நான் தான் உனக்கு ஐஸ்வர்யம். என்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் மதிக்கிறதே கிடையாது. இருக்குது, யாரா கேட்டா சொல்ற இருக்குது. ஆனா ஏன் ஐஸ்வர்யம்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யாரு அவரு? எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானத்தையும் பலத்தையும் தருகிறவர் யாரு? அவர் யாரு? ஏன்? அவர் யோசனையில் பெரியவர், அவர் ஆலோசனை கர்த்தர். உனக்கு தேவைன்னா ஒரு யோசனை கொடுப்பாரு, மேல இருந்து பணத்தை கொட்ட மாட்டார். உனக்கு ஒரு யோசனை தான் கொடுப்பார், அங்கிருந்து கொட்டினா தலை உடஞ்சு போயிடும். அல்லேலூயா. உனக்கு தேவைன்னா ஒரு யோசனையை கொடுப்பார். ஒரு யோசனையை கொடுத்தா அது 1000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 1000 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால நான் சொல்றேன், உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிருங்க. அந்த தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது உன்னை அவர் பாதுகாக்க, பராமரிக்க, போஷிக்க சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கை குறையாத கை. ஹல்லேலூயா. என் கரம் குறியிருக்கிறதா? என் கரம் குறியிருக்கிறதா? குறுகாத கரத்தை உடையவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த கர்த்தரை பிடிக்குது? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க, மீதி பேருக்குலாம் வேணாமா? ஹல்லேலூயா. 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 அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பா இருக்குது. நான் வேணா என் ஐஸ்வர்யத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டலாம், ஆனா என் தேவன் என்ன பார்க்கிறாரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன். தாயின் மேலான கோடி மடங்கு அன்புடையவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவரின் இடத்துல அன்பு கூர்ந்து, உங்ககிட்ட ஒரு குறைவு இருக்கப்பா, நான் இல்லப்பா உன் இருதயத்தில் நித்திய ஜீவனை பெறணும்னா உன் இருதயத்தை ஐஸ்வர்யத்தை விட்டுடு, அது இருக்கட்டும், நான் இல்லப்பா அங்க, நான் இருந்தா உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் அங்க மிஸ்டேக் ஆகி போனது. அதுதான் அவன் மாய்மாலம் எல்லாருக்கும் முன்னாடி
எல்லாருக்கும் முன்னாடி வருவான், வந்து அப்படியே வந்து இந்த பக்தி பரவசமா சீன் போடுறவங்கலாம் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் 2 எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன் 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது? ஒரு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதான் சொல்லிட்டார். ஒரு 12:2 சொல்லிட்டாலே, அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க. நாம் அப்படி தரிக்கிறோம். நமக்கு யார் ஐஸ்வர்யம்? நம்ம பேசும்போதே நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பேசும்போது நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தோன்னு சொல்லிடணும், நீ கிறிஸ்தவன். அல்லேலூயா. அதுதான் ஒத்த வேஷம் தெரியாதது. நீ சொல்லவே வேண்டியதில்லை, நான் கிறிஸ்தவன், என் கடவுள் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லவே தேவையில்லை. உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய பேச்சுக்களை என்ன சொல்லணும்? கிறிஸ்தவன். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நீ கிறிஸ்தவனா இருந்து இதை செய்யலாமா? நாங்க செய்வோம். கிறிஸ்தவனா இருந்து நீ செய்யலாமா? கேட்கறாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அந்த உலகத்துல நீ அப்படி வந்து செய்யலாமான்னு கேட்டா ஒத்த வேஷம் தெரிக்கிற. இவன் கிறிஸ்தவன், அவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சிநேகிதன். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஏன் 2 எஜமானுங்களுக்கு நீ வேலை செய்யக்கூடாது? ஏன் வேலை செய்யாதுன்றார்? ஒரு எஜமானுக்கு வேலை செய்யினாரு. அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். மற்ற யாரும் எடுத்து வச்சுக்கோமா, அதனால தான் எடுத்து காமிச்சேன். ஏன் வந்து 2 எஜமானுங்களுக்கு வேலை செய்யக்கூடாது? நம்முடைய இயேசுவுக்கு மாத்திரம் நம்ம கீழ்ப்படியணும், சேவிக்கணும். அவர் சொல்றாரு, இந்த உலகம் வந்து, உலகத்தில் என்னென்ன இருக்குது? உலகம் ஒரு மாயையில் இருக்குது. இந்த உலகம் ஒரு நாச மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது. இந்த உலகம் வஞ்சனை செய்கிற உலகமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல பாவம் இருக்குது. இந்த உலகத்துல சாபம் இருக்குது. இந்த உலகத்துல நோய் இருக்குது. இந்த உலகத்துல தரித்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் வந்து, அதனால தான் சொல்றாங்க, பகலில் பறக்கும் மரம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு உன்ன நீ பயப்படாத பையன், நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நீ யார் மறைவில் இருக்கிற? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அல்லேலூயா. வண்டியை எடுக்கும் போது, பிரேயர் பண்ணும்போது, காலையில முழங்கால நின்று பிரேயர் பண்ணும்போது, வழிகளெல்லாம் காக்கும்படி தூதருக்கு கட்டளையிடும், பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு கையில் ஏந்தி கொள்ள, என்ன தனியா இருக்க விடாதுங்கப்பா, உங்களுடைய பிள்ளைங்க வராங்க, நீங்க பேசுங்க, அடியனை மறைத்து அங்கேயே நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம். அல்லேலூயா. இந்த நாச மோசங்களுக்கு, வஞ்சனைகளுக்கு, குழி வெட்டி அபகரிச்சு பறிச்சு ஏமாத்தி வஞ்சனை பண்ணி சூழ்ச்சி பண்ணி எல்லாத்தையும் புடுங்குகிற இந்த உலகத்துல அந்த எஜமானுக்கு நீ வேலை செஞ்சின்னா அவர் இவைகளிலிருந்தெல்லாம் உன்னை காக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வஞ்சிக்கிறவன் வஞ்சிக்கப்பட்டானா இல்லையா? யாக்கோபு வஞ்சிக்கப்பட்டான், படாத பாடுபட்டான். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதுன்னா, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. 10 முறை உன் சம்பளத்தை ஏமாத்தனா. உலகம் ஏமாத்தும். ஆனா நான் சொல்றேன், நீ ஏமாந்தா பரவாயில்ல, உனக்கு கர்த்தர் அதை மறக்கிற அளவுக்கு கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏமாத்துறான், வரும்போது பிளான் பண்ணி வந்து நம்ம கிட்ட இருக்கிறத புடிங்கலாம். ஆனா நமக்கு யார் இருக்கிறார்? நம்முடைய சிநேகிதன் யாரு? அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு அதை ஏமாத்திட்டு போனதை மறக்கிற அளவுக்கு அள்ளி கொடுக்கிறாரு. அதான் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் அந்த எஜமானுக்கு வேலை செய்யணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் தான் என்னுடைய எஜமான்? அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் தான் எஜமான்? உன்னை தரித்திரத்திலிருந்து, நாச மோசங்களிலிருந்து, வஞ்சனிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து எல்லாத்தையும் விடுவிக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். அல்லேலூயா. அவர் தான் ஏக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர். அல்லேலூயா. அதனாலதான் அவரை பிரசங்கம் பண்றதுக்கு ஓடி வரேன் நான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏன்
அவர் காக்கை குஞ்சுகளை, இது மத்தேயு 6 படிமா, மத்தேயு 6 24 26 படிமா. அவர் யார், எப்பேற்பட்டவர் பாருங்க. அவரு அங்க சொல்றது இங்க சொல்லிட்டாரா? லூக்கால சொன்னதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. படிமா. ஆகையால் அதை படிக்கணும், அதை கவனமா படிக்கணும். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆகையால் எண்ணத்தை உண்போம், பாத்தீங்களா? ஏன் 2 எஜமானுக்கு வேலை செய்யக்கூடாது? எனக்கு வேலை செய்கின்றாரு, என்ன சேவின்றாரு. யோசுவா சொல்றான் இல்லையா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்பேன். ஏன் அவரை சேவிக்க சொல்றாரு? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார், அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்ப நம்மளை யாரா சொல்றாரு? விசேஷித்தவர்கள். அந்த விசேஷித்தவர்களுக்கு அவரை நம்மள விசேஷித்தவர் சொல்றவரை நம்ம விசேஷமா வைத்திருந்தால் பயன்படுத்துறது இல்லை. நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஆண்டவரே எனக்கு அது வேண்டும், இங்க கவனிங்க, பேசாதீங்க. ஆண்டவரே எனக்கு அது வேண்டும், ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், அப்ப மட்டும் வருது ஆலயத்துக்கு. அல்லேலூயா. அதான் சொன்னேன், ஆரணி சபையில் பிரசங்கம் பண்ணும்போது, இந்த சபையில அற்புதத்தை பெற்றவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த சபை பத்தாது. அல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கிட்டு போனவங்க யாராலும், ஆனா இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னதும் பிரசங்கம் முடிச்சதை என்னை கண்டுபிடிச்சிக்கிட்டார். அல்லேலூயா. கரெக்டா சொன்னீங்க ஐயா. கர்த்தரை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு போயிட்டாங்க. அதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது வேணும் இது வேணும், அதுக்கு மட்டும் வர்றது. எதுக்கு மட்டும் வர்றது? ஒரு துக்கம் வந்தவன, ஒரு துயரம் வந்தவன, ஒரு தேவை மட்டும் வந்தவன வருது. அது விசேஷித்த விதத்துல அவரை சேவிக்கிறது இல்லை, பயன்படுத்தி கொள்வது, யூஸ் பண்ணிக்கிறது கர்த்தரை. அல்லேலூயா. அப்ப மட்டும் கூளை கும்பிடு போட்டு எல்லாம் வாங்கி போயிடுறாங்க பார்த்தீங்களா ஜனங்க. அது மாதிரி நிறைய பேர் கர்த்தரை வச்சுன்னுக்கிறாங்க. இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு முன்னெடுத்து அவரிடத்துல அன்பு கூறு. அல்லேலூயா. இவைகளெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், என்னைக்கு இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நித்திய ஜீவனை பெறணும்னா என்னது? உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்பட்டுட்டனா, அந்த முழு இருதயத்தோடு அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீன்னா உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை இப்படி பார்க்கணும், கீழே பார்க்கணும். அல்லேலூயா. இருதயத்தில் வச்சு அதை வச்சு சுத்தின்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஏன் அவர் சொல்றாரு? அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. திமிங்கலத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு எவ்வளவு தெரியுமா? நீங்க போடவே முடியாது. ஒரு 407 தெரியல, வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். டாடா 400-700 வண்டி இருக்குது. அந்த வண்டி ஃபுல்லா எவ்வளோ சரக்கு இருக்குதோ அது ஒரு வாயை திறந்தா அவ்வளோ சாப்பிடாது. 3 டன்னா, எவ்வளோ? 3 டன், 3000 கிலோ ஒரு வேலைக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா? யானைக்கு சோளப்பொரியை கொடுத்து சரி பண்ண முடியுமா? அவருக்கு கொடுத்துன்னு இருக்காருங்க, நம்ம கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. கண்டிப்பா சொல்லுவாரு, நன்மையால் உன் வாயை திருப்தி ஆக்குகிற தேவன் நம்முடைய. எதனால? நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிற தேவன். அதனால இந்த கர்த்தர் எனக்கு ரொம்ப பிடிக்குது.
அல்லேலூயா. குப்பையால் இல்ல, நன்மையால். நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன் அவர் நிறைவானவர். அவர் உன் குடும்பத்தில் வந்துட்டா, வாழ்க்கையில வந்துட்டா, உன் இருதயத்துல வந்துட்டா, குறைவெல்லாம் ஒழிந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர்தான் சொல்றாரு, இவன் ஏன் துக்கத்தோடு போயிட்டான்? ஐஸ்வர்யத்தை ஆதாரமா வைத்திருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய கர்த்தர் தான் ஆதாரம். யார் ஆதாரம்? நமக்கு கர்த்தர் தான் ஆதாரம். ஐஸ்வர்யம் தான் செலவு பண்ணுங்க, நல்லபடியா நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல வீட்டில் இருங்க, நல்ல எல்லாம் பண்ணுங்க. ஆனா அதுல மேன்மை பாராட்டுதுங்க. அதுல மேன்மை பாராட்டினா கர்த்தருக்கு அது அருவருப்பானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் அது என்னவா இருக்குது? அது அருவருப்பானதா இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ அதனாலதான் நாம எதை ஜீவனா நினைக்கிறோம், அவரு படிச்சீங்கல்ல, இப்ப படிச்சோம் பாருங்க, 25வது வசனம் 6, மத்தேயு 6:25 ஒரு வசனம் படிச்சோம் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? நல்லா கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஜீவன் அதாவது ஆகாரத்தை பார்க்கல ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஜீவப்போ நானே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா சங்கீதக்காரன் முன்னாடி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான்? இந்த ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. அல்லேலூயா. இந்த ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. இதை வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆரணியில். இங்க பண்ணியிருக்கிறேன் என்னன்னு தெரியல, வீட்டில் எழுதி வச்சிருப்பேன், இப்ப பார்த்தா தெரியும். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுக்கு ஜீவன் வந்துருச்சா? என்ன வந்துருச்சு? கிறிஸ்துவனுக்கு சாவு எனக்கு ஆதாயம். ஏன்? அவர் ஜீவன் வந்துட்டு அந்த சாவு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இவனுக்கு மாம்ச சிந்தை வந்துருச்சு, இவனுக்கு மாம்ச சிந்தை, உலக சிநேகம் வந்துருச்சு. உலகத்துக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளவு இருக்குது தெரியுமா? நான் யாரு தெரியுமா? இதெல்லாம் அவனுக்கு. அது பட பரவாயில்ல, என் தொண்டை கொஞ்சம் பெருசுதான். அல்லேலூயா. என்கிட்ட எவ்வளவு இருக்குது தெரியுமா? நான் யாரு தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமா? என் ஊர் என்ன தெரியுமா? சொல்றேன் இல்லையா, ஊர் பேரை சேர்த்து பேரை சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி இவனுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு என்ன பண்றான்? பலு தூக்குறான்னு வாங்க, அவன் வெயிட்டை காட்டுறான். அல்லேலூயா. அதனால தான் சொல்றான். அதனாலதான் என்ன ஆகுது, அவர் சொன்னதை அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் மார்க் 10:22 என்ன சொல்லுது பாருங்க. அவன் என்ன பண்ணானா, 10:22 என்ன சொல்றான் பாருங்க. அவனை பத்தி என்ன போட்டிருக்குது? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால், பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டு நல்லா கவனிக்கணும், நல்லா ரொம்ப கவனமா கேட்கணும். இதுல ரொம்ப ஒரு பாயிண்ட் இதுல தான் இருக்குது. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அதற்கு வேதம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, அவனை பத்தி எப்படி போட்டிருக்குது? இருதயத்திலே அவனால் விட முடியாத விஷயங்கள் இறுக்கமாய் பிடிக்கப்பட்டு இருக்குது. அவனுடைய இருதயத்தாலே பிடிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. குழந்தை என்ன பண்ணும்? தாயை பிடிச்சிக்கும். சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது பால் கொடுக்கும்போது என்ன பண்ணும்? குழந்தையா இருக்கும்போது பால் கிட்டோம்னா பிடிச்சிக்கும் இல்லையா? தாயினுடைய மார்பை அது பிடிச்சிக்கும். இவனுடைய இருதயத்தை, அது எல்லாருக்கும் தெரியும் இல்ல, அது நம்ம விளக்க வேண்டியதில்லை. இவனுடைய இருதயத்திலே அவனிடத்தில் இருக்கிற ஆஸ்தி, அந்த ஆஸ்தியை அவன் இருதயத்தில் இறுக்கமாய் பிடித்திருந்தான். அல்லேலூயா. அதானே? அது மாத்திரமல்ல, அவன் அந்த வார்த்தையை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு அவன் போய்விட்டானா. அவன் இருதயம் இந்த வார்த்தையை கேட்டதோ சந்தோஷம் அடையல.
சந்தோஷம் அடையல, துக்கம் அடைகிறது. அவனுடைய வார்த்தை அந்த இருதயத்தை துக்கம் அடைய செய்து சில நேரம் சொல்லும், அப்பா இன்னைக்கு பிரசங்கம் என்னை விடுதலையாக்கி லேசாயிடுச்சு, கஷ்டத்தோடு வந்தேன், ஃப்ரீயாக போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை ஃப்ரீயாக்கி விடுது. ஆனால் அதே வார்த்தை அவனை துக்கமாக்குது, கனத்த இருதயத்தை கொண்டுருது. அல்லேலூயா. கனம், இருதயம் கனமான உடனே நடக்க முடியல, துக்கத்தோட போறான். மனம் அடிந்து என்ன பண்றான்? துக்கத்தோடு போகிறான். அல்லேலூயா. அவனுடைய முகம் மேகமூட்டமாயிடுச்சுன்னா இருளடைந்த முகமாய் மாறிவிட்டது. அவனுடைய முகம் விழுந்து போனது. முகம் என்ன ஆயிடுது? விழுந்து போனதாயிடுது. அந்த இருதயம், அந்த முகம், அவனுடைய கனத்த இருதயம் நடக்க முடியல. என் மனைவிக்கு 2வது ஸ்கேன் எடுத்தோம், குழந்தை வயிற்றுல இருக்கும்போது. எங்களுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்தவங்களுக்கு சொல்லிட்டாங்க ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு 2வது பொம்பளை பிள்ளைன்னு. என் மனைவி நடக்க முடியல, ரொம்ப சோர்வாக நடந்து வருது. அந்த மாதிரி கனத்த இருதயத்தோடு அல்லேலூயா அப்படி நடந்து போகிறான். அந்த நடக்க முடியல. ஆண்டவருடைய வார்த்தை என்ன போயிடுச்சு? பாரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. வார்த்தை துக்கப்படுத்துதா? தேவனுடைய வார்த்தை துக்கப்படுத்துதா? வாழ்க்கையை மாத்திக்க. உன்னை சந்தோஷப்படுத்துதா? நீ தேவனுக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இதுதான் சித்திரம் தீர்க்கப்பட்ட தூண். பிசுறு தட்டி எடுத்துன்னு இருக்குது. சபை என்ன பண்ணிட்டு இருக்குது? அல்லேலூயா. உன்னை நேராக்கி சீராக்கி கோணலும் மாறுபாடுமா இருக்கிற அந்த உன்னுடைய வாழ்க்கைய நேராக்குறது தான் சபை, கிறிஸ்தவ சபை. அதுதான் செய்து உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதான் கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது மனம் வெம்பி போகுது. இனிமே வெம்பி போகுமா? நமக்கு கேட்கிற, உங்க மனம் வெம்பி போகுமா? துன்மார்க்கருடைய வாழ்வை, செழிப்பான வாழ்க்கைய, ஆசீர்வாதமான வாழ்க்கையை பார்த்து உனக்கு வெம்பி போகுமா? உங்க இருதயம் வெம்பி போகாது. அல்லேலூயா. அப்படி ஆகாது. நம்ம இருதயம் அப்படி ஆகாது. ஒரு மனுஷனுக்கு அப்படி இருக்குது. அவன் அங்கே வந்து என்ன பண்ண போறான்? அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, சபையில் சொல்லி கொடுத்துட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து அது அவனுடைய முடிவை பார்த்து அவன் சந்தோஷமா திரும்பி போயிட்டான். இன்னொரு யாக்கோபு எத்தனா இருந்து பித்தலாட்டக்காரனா இருந்து சூழ்ச்சிக்காரனா இருந்து உயிருக்கு பயந்து ஓடும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறான். அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம், அந்த வாக்கு தத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவன் எந்த பாவமும் பண்ணல, எந்த அநியாயமும் பண்ணல. அவன் வஞ்சிக்கப்பட்டான், அநியாயத்தை பெற்றுக்கொண்டான், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு என்ன பண்றான்? தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். தேவன் வந்து 2 பரிவாரங்களை கொடுத்து அவனை அனுப்பிச்சு விட்டாரு. அப்ப 2வது இவன் பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டு, இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். இன்னைக்கு சப்ஜெக்டே இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோட போய்விட்டான். குத்தக்கூடாது, திருத்திக்கணும். அல்லேலூயா. உன் உள்ளம் உடைக்கப்பட வேண்டும், உன் இருதயம் தேவனிடத்திலே மாற்றப்பட வேண்டும். இந்த தேவன் என்னென்னும் உள்ள சதா காலங்களில் நமது தேவன் மரண பரியந்தம் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டு நீ சந்தோஷப்படணும், துக்கப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்தா நீ என்ன பண்ணணும்? உன்னை சீராக்கி கொள்ள வேண்டும், நேராக்கி கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கோணலும் மாறுபாடுகள் எல்லாம் மறைய வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அது சந்தோஷம். உன்னை காயப்படுத்துதா? உன் பாவத்தை சொல்லி காட்டுதா? வசனம், நீ பிரசங்கம் உன்னுடைய பாவத்தை சொல்லி காட்டுதா? உன் இருதயத்தை கண்ணாடி போல வெளிச்சம் போட்டு காட்டுதா? சந்தோஷப்படு, மனம் மாறு, மனம் புதிதாக, மறுரூபமாக. அது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் அடையக்கூடாது, துக்கம் அடையக்கூடாது. என்னை பத்தி எப்படி பேசிட்டாரு? என்னை பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? என்னை பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? இதுதான் ஆரணி சபையில ஒரு சாபக்கேடு. ஏன் அவரை பத்தி பேசுறாங்க, இவரை பத்தி? எனக்கு யாரை பத்தியுமே தெரியாது. நான் யாருடைய அங்க பழகிறது கிடையாது, யாரை பத்தி எது கேட்கறது கிடையாது. என்னை பத்தி சொல்லிட்டாங்க, அவரை பத்தி பேசிட்டாங்க, ஐயாவை பத்தி பேசிட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. அது ஒரு சாபக்கேடு. சபை கெட்டு போறதுக்கு இது ஒரு காரணம். முன்ன பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்றத அப்படி யூகிக்கவே கூடாது. சபை அப்படி யூகிக்க கூடாது. அல்லேலூயா. கடினமாயிட்டனா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான்.
நீ சந்தோஷப்பட வேண்டாம். அதனால தான் சொல்றாரு இல்லையா, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு. மத்தேயு 7 24 படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவன் அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவர் என்ன சொல்றார் பாருங்க, நம்ம மறுபடியும் கவனிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அல்லேலூயா, அவன் என்ன பண்றான், அந்த அவருடைய வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போயிட்டான். ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவரை இயேசு சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அவர் சொல்கிறபடி வாழ்கிறவன் எவனோ, அவருக்கு சேவிக்கிறவன் எவனோ, அவருக்காக வாழ்கிறவன் எவனோ, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஏன்? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மீது மோதி அடித்தும் அந்த வீடு விழவில்லை. ஏன்? அது கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மலையில ஆழமா தோன்றானோ. கண்மலையின் போட்டிருந்ததுல கண்மலையில ஆழமாய் தோண்டி அதுல வீட்டை கட்டுறானோ. அஸ்திபாரத்தை அப்படி போடுறானோ, கண்மலையில கூட ஆழமா போடுறானோ ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா, அந்த வீடு அசையாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருக்கணும், கர்த்தர் பேர்ல விசுவாசமா இருக்கணும். நீங்க இந்த உலகத்தில் உள்ளவைகளுள்ள நீங்க அன்பு கூறாதிருங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தமும் என்னதென்று பகுத்தறிந்து உன் மனம் புதிதாகி நீ மறுரூபமாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உள்ள வந்து உன்னை ஆசீர்வாதத்தினால நிரப்புவார் அவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் அந்த இருமாப்புள்ள சிந்தையா இருக்கிறாங்களாம். எப்படி? இருமாப்புள்ள சிந்தை, வணங்கா கழுத்து வந்துடும், இரும்பு பிடரி வந்துடும், கடின நெற்றி வந்துடும், இருதயத்தில் எகிப்து திரும்புவாங்க, தேவனுக்கு முதுகு காட்டுவாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் வந்துடும். இருதயத்தில் ஐஸ்வர்யம் வந்துடுச்சுன்னா, ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வந்துடுச்சுன்னா, அது போயிடுச்சுன்னா, அந்த ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லாத போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணிடான், முக்காவாசி செத்து போனவன் ஆயிடுவான். அவனுக்குள்ள ஜீவன் இருக்காது. ஆனா நமக்கு ஜீவனை கொடுக்கிறது யாரு? தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் ஜீவனின் அதிபதி. ஜீவனின் அதிபதி அவர், ஜீவாதிபதி அவர். தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. நமக்காக அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்காம நான் அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நாம் என்ன பண்றோம், பைபிளை திறக்கிறோம். கர்த்தர் என்ன பேசுகிறார், கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிட்ட, நான் கர்த்தருக்கு நான் எப்படி பரிசுத்தமாக வாழ போறேன், எப்படி நான் கர்த்தருக்கு நான் பயந்து வாழ போறேன். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவனுடைய உயர்ந்த எண்ணமா இருக்கணும், மெய்யான ஒரு அன்பு. அதுதான் நீ கர்த்தருக்கு காட்டுறது. அதனால ஐஸ்வர்யத்தை இவன் தப்பா இருதயத்தில் வச்சிருந்தான். நாம இருதயத்தில் கர்த்தரை வச்சிருக்கிறோம், ஐஸ்வர்யத்தை என்ன பண்றோம், பயன்படுத்துகிறோம். பொருளை எது வேணுமோ அதை கொடுத்து என்ன பண்றோம், வாங்குறோம். அதை பயன்படுத்துகிறவர்கள் நாம கிறிஸ்துவ ஆராதிக்கிறோம், பணத்தை என்ன பண்றோம், பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஒரு கட்டத்துல அந்த ஐஸ்வர்யத்தை இழந்துட்டா அந்த மனுஷன் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறான். ஆனா இயேசு இருந்தாக்க எல்லாம் என்ன பண்ணோம், திரும்ப வந்துடும் நமக்கு. அல்லேலூயா. அது யோபனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நாம நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் நாம அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தை ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதனால நம்ம யாரை பார்த்தோம் மனம் வெம்ப வேண்டியதில்லை, பொறாமப்பட வேண்டியதில்லை, எரிச்சல் அடைய தேவையில்லை. ஏன்னா வானத்தை பூமி உண்டாக்கினவர் ஒரு இருக்கிறார். அதனால தான் சொல்ல, உன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் தம்மை நம்புகிறவர்களுக்கு. அல்லேலூயா. அவர் ஒருவருக்கே மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா.